இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள், விசாக நட்சத்திரத்திற்கான கோவில்களின் தொடர்ச்சி, விருதாச்சலத்தை பற்றி நாம் கடந்த சில நாட்களாக சில அரிய தகவல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் விருதாச்சலத்திற்கு வந்து வழிபட்டவர்கள் யார் என்று பார்த்தால் அது ஒரு மிக நீளமான பட்டியலாக வளர்ந்து கொண்டே போகிறது. இங்கே சித்திரகண்டி என்னும் 7 முனிவர்கள், 7 ரிஷிகள் இங்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள். பொதுவாக சப்த ரிஷிகள் என்று சொல்வார்கள், அவர்கள் வேறு. அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, ஆங்கீரச அப்படிங்கிறதெல்லாம் சப்த ரிஷிகள். சித்திரகண்டி என்பது வேறு. சித்திரகண்டினா என்ன? புராணத்திலே சித்திரகண்டி என்னும் சொல்லுக்கு என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், விசித்திரமான மயில் தொகை உடைய ரிஷிகள் அவர்கள் நினைக்கும் பொழுது அந்த தொகையை எடுத்துக்கொண்டு அப்படியே மயில் தொகை அவர்களுக்கு உதவி செய்யும், பறக்க முடியும், பல அதிசயங்களை செய்வார்கள். அஷ்டமா சித்திகள் வரப்பெற்றவர்கள். அஷ்டமா சித்திகளிலே ஒன்று உயிர் அணுவின் அளவிற்கு சிறிதாக தன் உடலை மாற்றிக்கொள்வது, இன்னொன்று மிகப்பெரிய அளவிலே விஸ்வரூபம் எடுத்து காட்டுவது. இதெல்லாம் அஷ்டமா சித்திகளை சேர்ந்தவை. இந்த அஷ்டமா சித்திகள் வரப்பெற்றவர்கள் விசித்திரமான மயில் தொகை உடைய ரிஷிகள். அவர்களுக்கு சித்திரகண்டி என்று பெயர். அந்த 7 பேர் யார் என்றால், மரீச்சி, அத்ரி, ஆங்கீரசர், புலஸ்தயர், புலகர், கிருது, வசிஷ்டர் ஆகியோர் இந்த சித்திரகண்டிகள். சித்திரகண்டிகள் என்றால் விசித்திரமான மயில் தொகை உடையவர்கள். இவர்கள் 7 பேரும் வந்து தவம் இயற்றிய இடம் இந்த விருதாச்சலம். இதிலே மரீச்சி என்னும் முனிவர் தான் மேருமலையிலிருந்து பாஞ்சராத்திரம் என்னும் ஆகமத்தை உருவாக்கியவர். வைகானசம், பாஞ்சராத்திரம், முனித்திரயம் இதெல்லாம் வைஷ்ணவத்திலே மிக முக்கியமான ஆகமங்கள். ஆகமங்கள் மொத்தம் 28 உண்டு. 28 வகையான ஆகம சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அந்த 28 ஆகமங்களையும் இறைவன் உருவாக்கிய இடம் என்று இந்த விருதாச்சலம் புகழ்ந்து பேசப்படுகிறது. இத்தலத்திலே ஆகம மண்டபம் என்று ஒரு சந்நிதி இருக்கிறது. அங்கே முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு பாலசுப்பிரமணியனாக எழுந்தருளியிருக்கிறான். சுப்பிரமணிய ரூபத்திலே இங்கே எழுந்தருளியிருக்கிறான். இங்கே 28 லிங்கங்களை வைத்து முருகப்பெருமான் பூஜை செய்ததாக தலபுராணம் சொல்கிறது. 28 லிங்கங்கள் என்னவென்றால் 28 ஆகமங்கள். ஆகம சாஸ்திரத்திலே மொத்தம் 28 ஆகமங்கள் உண்டு. அந்த 28 ஆகமத்தையும் சிவலிங்க வடிவிலே இங்கே வைத்து முருகப்பெருமானே அந்த ஆகமங்களுக்கெல்லாம் பூஜை செய்ததாகவும், இங்கு வந்து தவம் செய்கின்ற முனிசிரேஷ்டர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் அந்த ஆகமத்தின் சூஷ்மங்களையெல்லாம் முருகப்பெருமான் உபதேசித்ததாகவும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. இத்தலத்திற்கு செல்பவர்கள் அந்த 28 சிவலிங்கங்களையும் வழிபட்டு அந்த சந்நிதியிலே எழுந்தருளியிருக்கின்ற முருகப்பெருமானையும் வழிபட்டு விட்டு வந்தால் அனைத்து விதமான ஆகம சாஸ்திரங்களையும் கற்றறிந்த முனிவர்களின் ஆசி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இது ஒரு தனிச்சிறப்பு, வேறு எந்த தலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு என்று இதை சொல்லலாம். எத்தனையோ சிவஸ்தலங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். முருகப்பெருமானின் கோவில்கள் பலவற்றை பற்றி நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், கண்டு தரிசனம் செய்திருக்கிறோம். ஆனால் இப்படி 28 ஆகமங்களையும் ஒரே இடத்திலே சிவலிங்க ரூபமாக வைத்து முருகப்பெருமான் வழிபட்டதாக தலபுராணம் சொல்கின்ற ஒரே தலம் இந்த விருதாச்சலம். இந்த விருதாச்சலத்திலே அருணகிரிநாதர் மொத்தம் 3 திருப்புகழ் பாடல்களை முருகப்பெருமானுக்கு பாடியிருக்கிறார். அவை அனைத்தும் மிக அற்புதமான பாடல்கள். இத்தலத்திலே விநாயகரை பற்றி பார்த்தோம். பள்ளத்து பிள்ளையை பேணுவாம் என்னும் அந்த பாடலை பற்றிய தகவலை 2 தினங்களுக்கு முன்பு சொன்னேன். செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சியிலே அதை பற்றி சொன்னேன். அதே போல இங்கு உள்ள முருகப்பெருமான் அனைத்து விதமான ஆகம சாஸ்திரங்களின் ஞானத்தையும் நமக்கு வழங்குபவராக, அனைத்து சாஸ்திரங்களையும் நமக்கு கற்பிக்கக்கூடிய குருவாக எழுந்தருளி இருக்கின்ற ஒரு முருகன். ஆகவே இத்தலத்து முருகன் ஞானோபதேசம் செய்கின்ற
ஆகமங்களின் பொருளாக, அனைத்து சாஸ்திரங்களின் உட்பொருளாக விளங்குகின்ற ஒரு ஞானஸ்கந்தனாக இங்கே முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றான். ஆகவே கல்வியும் இத்தலத்துக்கு சென்றால் கிடைக்கும். செல்வம் மட்டுமல்ல, கல்வியும் கிடைக்கக்கூடிய ஒரு தலமாக இது விளங்குகிறது. விசாக நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தலங்களுள் விருதாச்சலம் மிக முக்கியமான ஒன்று. அவற்றுள் இத்தலத்தை பற்றிய இன்னும் சில அபூர்வமான தகவல்களை வரவிருக்கும் நிகழ்ச்சியிலே, அதாவது திங்கட்கிழமை முதல் இந்த பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே விருதாச்சலம் பற்றிய மேலும் சில தகவல்களை எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.